திவ்யா சத்யராஜ் விஜய் அவர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன நல்லது பண்ணிருக்காரு, பண்ணிட்டு தானே வந்து அரசியலுக்கு வரணும். சும்மா அப்படியே வந்துடலாமா? எனக்கு வந்து அதோட லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அரசாங்கம் வந்து வெள்ளை அறிக்கை கேட்பாங்க பார்த்தீங்களா, எதிர்கட்சிக்காரங்க அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி வந்து கேட்குறாங்கன்னு வைங்கள. மேடம், நீங்கள் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க? அரசியலுக்கு வரீங்களா எல்லாத்திட்டையும் கேட்டிருப்பீங்களா நீங்கள்? இல்லை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய நல்லது பண்ணிருக்காரா என்ன அப்படிங்கிறது வந்து சமூக வலைத்தளத்தில் தேர்னாலே கிடைக்குமே. அதான் உங்கள் பிரதர் சிபி ராஜா அவர்களும் வந்து அதை வெளியிட்டிருக்காரு, பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இதில் லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து வெள்ளை அறிக்கை வேறு கொடுக்கணுமோ? இந்த மாதிரி நிறையா பேர்த்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நிறையா பேர்த்துட்டு இப்படி தான் கேட்டிருக்காங்க, வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து நம்ம ஆள் வந்து அரசியலுக்கு வந்ததும் உங்களுக்கு வந்து உடனே வெள்ளை அறிக்கை கேட்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படா மக்கள் ஆதரவு இவ்வளவு இருக்கு, எப்படான்னு சொல்லி தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். ஒதுக்க முடியாமல் பொங்கி எழுந்துட்டு இருக்கிறீங்க. எதையோ ஒன்று கேட்டு எதையோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று குழப்பம் உண்டாகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற வகையில். பரவாயில்ல மேடம், சூப்பர் சூப்பர் சூப்பராக பண்ணுறீங்க. இன்னும் நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் போய் வெள்ளை அறிக்கை கேளுங்க. நீங்கள்லாம் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன வந்து நல்லதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அவர்களை பற்றி தெரியுமுன்னா அவருடைய சமூக வலைத்தளங்களில் போய் பாருங்கள், நிறைய பண்ணியிருக்காரு, தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் வேணுன்னா போய் சமூக வலைத்தளங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் அதை மற்ற கேட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி விஜய் எல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு, அதனால் அவருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?